நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா பலேரினா அசிசின் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கும் போட்டுங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு அசாசினாக இருக்காங்க. அதாவது அசாசின்னா நம்மளுக்கு புரிய மாதிரி சொன்னோம்னா அந்த காசு வாங்கிட்டு கொலை பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு ஒரு மிஷன் கொடுக்க போகுது, இதை பண்ணி முடிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் இது வழக்கமான ஒரு மிஷன் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. பட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது மிஷன் கிடையாது, அது அவங்களுக்கு வச்ச ட்ராப்புன்னு. ஸோ அவங்களுக்கு துரோகம் இழைக்கப்படுது. அப்படி அது யார் பண்ணுறா, அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா, அதுக்கப்புறம் அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத மீதி கதையாகவே எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அசாசினாக இருக்கிறவங்க இல்லை ரவுடியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு மிஷனை கொடுத்து அவங்க ட்ராப்பில் சிக்க வைக்கிற கதையெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம். சொல்லப்போனால் இது ஹாலிவுட்டில் மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி கதைகள்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு வழக்கமான பதமாக தான் இருந்துச்சு. ஸோ கதையில் பெருசாக வித்தியாசம் இல்லை. அட்லீஸ்ட் ஃபைட் சீனுக்காக பார்க்கலாம்னா அதுவும் பெருசாக ஒர்க் ஆகலை. என்னை பொறுத்தளவுக்கு இது பிலோ ஆவரேஜ் மூவி. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 2.5 கொடுக்கலாம்.